நேற்று ஆஸ்திரேலியா பிரதமரும் மலேசிய பிரதமரும் அதிகாரப்பூர்வமாக சந்திப்பை மேற்கொண்ட நிலையில் ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு மலேசியா அதன் எரிவாயுவை வழங்கி ஆதரவளிப்பதாக வெளிவந்த செய்திகளில் உண்மை இல்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று விளக்கம் அளித்துள்ளார். தற்போதைய சூழலில் மலேசியா எந்த ஒரு நாட்டிற்கும் எரிவாயுவை விற்பனை செய்யும் எண்ணம் இல்லை என்றும் தனியார் நிறுவனங்களின் எரிவாயு வணிகத்தையும் அரசு கண்காணித்து வருவதாகவும் அன்வார் தெரிவித்தார். தற்போது மலேசிய மக்களுக்கு தேவையான எரிவாயுவை வழங்குவதில் அரசு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் எரிவாயு தட்டுப்பாடுகளை மலேசிய அரசு திறம்பட கையாளும் என்றும் அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இது போன்ற தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் அண்டை நாடுகளுடனான அதிகாரப்பூர்வ சந்திப்பாக மட்டுமே நேற்று ஆஸ்திரேலிய பிரதமரை தாம் சந்தித்ததாகவும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். சாலையை கடந்து கொண்டிருந்த யானையை மோதி வாகனம் விபத்துக்குள்ளானதில் வாகனம் ஓட்டி படுகாயம் அடைந்திருப்பதாகவும் யானை சிராய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு 11:30 மணிக்கு குளுவாங்கில் இருந்து கஹாங் செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சாலையின் மின் விளக்குகள் பழுதடைந்திருந்ததால் சம்பந்தப்பட்ட சாலை இருள் சூழ்ந்த நிலையில் யானை சாலையை கடப்பதை அறியாத வாகனம் ஓட்டி யானையை மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 49 வயது வாகனமோட்டி சிகிச்சைக்காக குளுவாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மின் விளக்குகள் சரி செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் மானியங்களை மட்டுமே நம்பி மக்கள் இருக்கக்கூடாது என்று பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் டதஸ்ரீ ரபிசி ரம்லி மலேசிய மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மக்களின் அன்றாட தேவைகளின் ஒரு பகுதியை அரசு மானியத்தின் மூலம் பெற்றாலும் எல்லாவற்றையும் மானியத்துடன் வழங்க மலேசியாவின் பொருளாதாரம் மேற்கத்திய நாடுகளைப் போன்றது இல்லை என்பதை பாமர மக்கள் முதல் பொருளாதாரத்தில் மேம்பட்ட மக்கள் வரை உணர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். பூடி மடானி ரோன் 95 மானிய விலை பெட்ரோலை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தாலும் அது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மக்களும் தங்களுடைய அன்றாட வாழ்வில் அதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த காலங்களில் ஒரு நாளுக்கு 7 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்த மலேசியா தற்போது 3,40,000 பீப்பாய்களை மட்டுமே உற்பத்தி செய்கிறது. இதற்கிடையில் கையிருப்புக்கான அளவீடுகளும் குறையாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதால் தேவைப்படும் மக்கள் மட்டுமே மானிய விலையிலான அடிப்படை பொருட்களை பெற வேண்டும் என்று டத்துஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்தார். அடுத்த பொது தேர்தலுக்கான வேட்பாளர்களை முடிவு செய்வதை பக்காத்தான் தலைமை பார்த்துக் கொள்ளும் என்றும் பொது வெளிகளில் தேர்தல் வேட்பாளர்கள் குறித்து அரசியல் கட்சிகள் குறிப்பாக பக்காத்தானின் கூட்டணி கட்சிகள் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் பக்காத்தான் கூட்டணியின் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். பக்காத்தானும் பாலிசானும் இணைந்து ஒற்றுமை கூட்டணியின் கீழ் அரசாங்கத்தை வழிநடத்தி வரும் தற்போதைய சூழலில் அடுத்த பொது தேர்தலுக்கான எந்த ஒரு முன்னேற்பாடுகளையும் இறுதி செய்ய முடியாது என்று உள்துறை அமைச்சருமான அவர் தெரிவித்தார். இப்போது மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துங்கள், அரசாங்கத்தின் மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேருங்கள், அதுதான் இப்போது நமக்கு இருக்கும் பொறுப்பு என்று டத்துஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். பக்காத்தான் கூட்டணி கட்சிகள் அடுத்த பொதுத் தேர்தல் குறித்து இப்போதைக்கு சிந்திக்க வேண்டாம் என்றும் தேர்தலுக்கான காலம் வரும்போது கட்சியின் தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்றும் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் கூறினார். குற்றச் செயல்களில் ஈடுபடுவதால் கைது செய்யப்படும் இஸ்லாமிய பெண்களின் உடலை முழுமையாக மூடும் அளவிற்கான உடைகளை காவல்துறை வழங்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் மகளிர் பிரிவு தலைவர் நூரிடா சலே வலியுறுத்தியுள்ளார். பெண் கைதிகளின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்றும் முகம் உடல் போன்ற பெண்களின் பாகங்கள் மறைக்கும்படியான ஹிஜாப் போன்ற உடையை காவல்துறை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த உடைகளை நீதிமன்றத்திற்குள்ளும் வெளியேயும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் குறிப்பாக காவல்துறையின் விசாரணை கைதியாக தடுத்து வைக்கப்படும் பெண்களுக்கு ஹிஜாப் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சிறையில் இருக்கும் பெண் கைதிகளின் பாதுகாப்பையும் ஹிஜாப் அணிவதால் உறுதிப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். அரசாங்கமும் நீதித்துறையும் இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டு பெண்களுக்கு ஹிஜாப் உடையை கட்டாயப்படுத்த வேண்டும் என்று நூரிடா சலே கேட்டுக்கொண்டார். ஈப்போவிலிருந்து KL சென்ட்ரலுக்கு சென்ற ETS ரயிலில் பயணி ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் நபரை போலீசார் கைது செய்தனர்.
இந்த சம்பவம் குறித்து ரயில் ஊழியர்களிடம் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து தஞ்சோங் மாலிம் நிலையத்தில் சந்தேக நபரை போலீசார் தடுத்து வைத்ததாக KTMB தெரிவித்துள்ளது. மேலதிக விசாரணைக்காக சந்தேக நபர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். காவல் நிலையத்தில் புகார் அளித்த பிறகு பாதிக்கப்பட்டவருக்கும் உதவி வழங்கப்பட்டது. இதுபோன்ற முறைகேடுகள் அல்லது துன்புறுத்தல்கள் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை பாதிப்பதால் KTMB இதை மிகவும் தீவிரமாக கருதுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் வசதியான சூழலை வழங்குவதில் தாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று அது தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. நிலையங்களிலோ அல்லது ரயில்களிலோ சந்தேகத்திற்கு இடமான செயல்களை கண்டாலோ அல்லது அனுபவித்தாலோ உடனடியாக ரயில் ஊழியர்களிடமோ அல்லது அதிகாரிகளிடமோ புகார் அளிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் விரைவான நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் KTMB தெரிவித்துள்ளது. இன்சுலின் மற்றும் தடுப்பூசிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய மருந்துகளின் விநியோகம் தற்போதைக்கு நிலையானதாகவும் போதுமானதாகவும் உள்ளது என்று மலேசியர்களுக்கு சுகாதார அமைச்சு உறுதி அளித்துள்ளது. நாடு முழுவதும் மருந்து கையிருப்பு நிலையாக இருப்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக சுகாதாரத்துறை துணை தலைமை இயக்குனர் டாக்டர் அசுவானா ரம்லி தெரிவித்தார். இன்சுலின் விநியோகம் குறித்து பரந்த அளவிலான சிகிச்சைகள் மற்றும் மாற்று மருந்துகள் கிடைப்பதால் நீரிழிவு நோயாளிகளுக்கான சிகிச்சை பாதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். இன்சுலினுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் நீரிழிவு நோயாளிகள் இன்சுலின் அனலாக் அல்லது மாத்திரை மருந்துகளுக்கு மாற முடியும் என்பதால் அவர்கள் தங்கள் சிகிச்சையை தொடரலாம் என்று அவர் கூறினார். அதனால்தான் மருந்துகளின் விநியோகம் நிலையாகவும் கட்டுப்பாட்டிலும் உள்ளது. விநியோக சங்கிலியில் சில தடங்கல்கள் ஏற்படலாம், ஆனால் நோயாளிகள் தேவையான எந்த வழியிலாவது சிகிச்சை பெறுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதி அளித்தார். மடியில் ஒரு பெண்ணை அமர வைத்து விரைவு பேருந்தை ஓட்டிய சம்பவம் சர்ச்சையான நிலையில் அதில் சம்பந்தப்பட்ட ஆணும் பெண்ணும் ஜாசின் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அபாயகரமான முறையில் வாகனம் ஓட்டிய குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இந்நிலையில் 36 வயதான அரிஃப் ஃபமி அப்துல் சலாம் என்ற அவ்வாடவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் 21 வயதான நூர் அடிலா நஜ்வா இல்ஹாம் அமீருல்லா என்ற பெண்ணுக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் விதித்து மஜிஸ்ட்ரேட் மசானான் சினின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 5000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் 5 ஆண்டுகளுக்கு ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் 7:30 மணி அளவில் வடக்கு தெற்கு விரைவு சாலையின் தெற்கு நோக்கிய பாதையில் உள்ள பெம்பன் ஓய்வு நிறுத்தத்தின் வெளியேறும் வழியில் விரைவு பேருந்தை அஜாக்கிரதையாகவும் அபாயகரமாகவும் ஓட்டியதற்காக அவர்கள் இருவரும் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டது. சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 42(1) கீழ் இக்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இப்பிரிவின்படி குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 5000 ரிங்கிட் முதல் 15000 ரிங்கிட் வரை அபராதம் மற்றும் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு ஓட்டுநர் உரிமம் பெறுவதில் இருந்து தகுதி இழப்பு ஆகியவையும் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 44 வயது பெண்ணிடம் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதற்காகவும் அடிலா மீது குற்றம் சாட்டப்பட்டது. சிறு குற்றங்கள் சட்டத்தின் பிரிவு 14 கீழ் உள்ள இக்குற்றச்சாட்டுக்கு அதிகபட்சமாக 100 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். அதே நாளில் மாலை சுமார் 6 மணி அளவில் பேருந்தில் இந்த குற்றத்தை புரிந்ததாக அடிலா மீது குற்றம் சாட்டப்பட்டது. தலைநகர் பிரிக்ஃபீல்ட்ஸ் பகுதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் நேற்று நடந்த 97 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணையில் காவல்துறையினர் 12 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். விசாரிக்கப்பட்டவர்களில் கடையின் உரிமையாளர், ஊழியர்கள் மற்றும் தப்பி செல்ல பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் முந்தைய பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் ஆகியோரும் அடங்குவர் என்று பிரிக்ஃபீல்ட்ஸ் காவல் நிலைய தலைவர் ஹூ சாங் ஹூ தெரிவித்துள்ளார். சம்பவம் நடந்த இடத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பதிவு செய்யப்பட்ட CCTV காட்சிகளையும் காவல்துறை ஆய்வு செய்து வருவதாக அவர் கூறினார். தப்பிச் சென்ற பிறகு சந்தேக நபர்களின் நடமாட்டத்தை கண்டறிய காவல்துறை பணியாற்றி வருகிறது என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக ஜலான்துன் சம்பந்தன் சாலையில் உள்ள நகைக்கடையில் கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறை தேடி வருவதாக கோலம்பூர் காவல்துறை தலைவர் ஃபடில் மாசூஸ் தெரிவித்தார். இச்சம்பவம் காலை 11 மணிக்கு பதிவாகி உள்ளது. 2 கை துப்பாக்கிகளுடன் ஆயுதம் ஏந்தியிருந்த அந்த நபர்கள் சுமார் 15 கிலோ எடையுள்ள 21 தட்டு தங்கத்துடன் தப்பிச் சென்றதாக அவர் கூறினார். மேலும் கடையின் பாதுகாப்பு ஊழியரிடமிருந்து ஒரு ஷாட் கன் மற்றும் ஒரு தோட்டாவையும் அவர்கள் திருடிச் சென்றனர்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.